வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் 3ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ்னா என்ன, மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்என்ஏலாம் என்னன்றதை நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னது? டியூப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ டிஎன்ஏ மாலிகுல் தன்னை மாதிரியே எக்ஸாக்டாக ஒரு காப்பியை வந்து உருவாக்குது. ஸோ ரெப்ளிகேஷன்னா டிஎன்ஏ மாதிரியே ஒரு காப்பியை எக்ஸாக்டாக உருவாக்குறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த செல்ஃப் எபிலிட்டி, செல்ஃபாக டூப்ளிகேட் ஆகக்கூடிய இந்த தன்மை டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்கு டிஎன்ஏக்கு அந்த தன்மை இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எல்லா ஆர்கானிசம்லேயுமே நடக்கக்கூடியது. எக்ஸாம்பிளுக்கு ப்ரோகேரியாட், யூகேரியாட், வைரஸ், பிளான்ட், அனிமல், பாக்டீரியா, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏன்னு ஸோ பிளாஸ்மிட்ஸ் எல்லாத்துலேயுமே நடக்கக்கூடியது தான் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பாக்டீரியாவிலேருந்து மேன் வரைக்குமே எல்லாத்துக்குமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளோட எவால்யூஷன் டைம்லேருந்து, ஸோ மனித காலம் தோன்றிய அந்த டைம்லேருந்தே ஸோ ஒரு சின்ன ஒரு ஆல்கேலேருந்து ஒரு மனுஷன் உருவாயிருக்கான் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ தான் இருக்குது. ஸோ டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது, டபுள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது. ஸோ ரெப்ளிகேஷன் ஆகும்போது, ஸோ வாட் இஸ் ரெப்ளிகேஷன்? ஒரு டிஎன்ஏ தன்னை மாதிரி எக்ஸாக்டாக ஒரு காப்பியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரெப்ளிகேஷன். ஸோ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது பேரண்ட் ஸ்டாண்டு தான் டெம்ப்ளேட்டாக மாறுது. ஒரு பேரண்ட் ஸ்டாண்டு மாதிரி தான் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த நியூலி சிந்தசிஸ் ஸ்ட்ராண்ட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு த பேரண்டல் கிளாண்ட். ஸோ ஒரு பேரண்ட் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த டிஎன்ஏ பேரண்ட் மாதிரியே இருக்குது. தட் இஸ் டாட்டர் டிஎன்ஏ பேரண்ட் டிஎன்ஏ மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரெப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த டூ ஸ்டாண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க? ஒன் ஸ்டாண்ட் இஸ் பேரண்டல் ஸ்டாண்டு, செகண்ட் ஸ்டாண்ட் இஸ் நியூலி சிந்தசிஸ்ட். ஸோ ஒரு டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த டபுள் ஹெலிக்ஸில் ஒன்று ரெப்ளிகேட் ஆகும். ஸோ இந்த ஒன்று மறுபடியும் ரெண்டாக செமி கன்சர்வேட்டிவ் மாடலில் நமக்கு ஒன்றா சேரும். ஸோ இது ஒன்றா சேரும்போது இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு பேரண்டல் ஸ்டாண்டு, இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாண்டு தான் டாட்டர் ஸ்டாண்டு. ஸோ ரெண்டு செமி கன்சர்வேட்டிவ்னு பார்க்கும்போது ஒன்று பேரண்ட் ஸ்டாண்டு, இன்னொன்று வந்து டாட்டர் ஸ்டாண்டு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெப்ளிகேஷன் அப்படின்றது செமி டிஸ்கண்டினியூஸ். ஏன்னா டிஸ்கண்டினியூஸாக ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ ஷார்ட்டர் ஃப்ராக்மெண்ட்ஸாக ஒரு இதுலேருந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, மதர்லேருந்து டாட்டருக்கு வரும்போது ஒரு ஃப்ராக்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டாண்டு மட்டும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி ஃப்ராக்மெண்ட்டாக பிரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ரெப்ளிகேஷன்ன்றது பை டைரக்ஷனல் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு டைரக்ஷனுமே தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றா சேர்ந்துக்கும். ஸோ ஒரு ரெண்டு ஸ்டாண்டும் தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒன்றா சேர்ந்துக்குது. ஸோ ரெப்ளிகேஷனில் மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று இனிஷியேஷன், இன்னொன்று எலாங்கேஷன், இன்னொன்று டெர்மினேஷன். ஸோ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, தட் இஸ் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு நியூக்ளியோடைடாக அதோட நியூக்ளியோடைட் செயினில், தட் இஸ் இந்த டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் அந்த ஸ்ட்ராண்டில் ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணி அதை நம்ம பாலிநியூக்ளியோடைட்னு சொல்லுவோம். இந்த பாலிநியூக்ளியோடைட் செயின் எல்லாமே நியூக்ளியோடைட்ஸை ஆட் பண்ணிக்குதுன்னு நான் சொன்னேன்னா, ஸோ அதுக்கு பேர் தான் பாலிமரைசேஷன். ஸோ இந்த அடிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ பாலிமரைஸ் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிந்தசிஸ் எப்போவுமே டிஎன்ஏயோட 5' எண்ட்லேருந்தும் 3' எண்ட்லேருந்தும் தான் நடக்கும். ஸோ நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் வாட் இஸ் 5' எண், இன்னொன்று 3' எண். ஸோ இந்த பக்கம் 5' இந்த பக்கம் 3' சொல்லுவோம். இன்கேஸ் இங்கே 5' இருந்துச்சுன்னா இங்கே 3' இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். இது 3' இது 5', இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ ரெப்ளிகேஷன் எப்போவுமே 5ல இருந்து தான் 3க்கு ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் இந்த டைரக்ஷனில் தான் வந்து நடக்கும். ஸோ ரெப்ளிகேஷன்னா என்னது? ஸோ டிஎன்ஏ டூப்ளிகேட் ஆகிறது. ஸோ ப்ரோகேரியட்ஸில் மட்டும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஈகோலையில் பார்க்குறோம். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எல்லா பாக்டீரியல் குரோமோசோம்ஸ்லையுமே நடக்குது. ஸோ டிஎன்ஏக்கு செல்ஃபாக டூப்ளிகேட் ஆகக்கூடிய அந்த தன்மை இருக்குது. ஸோ அதனால தான் செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ். தட் இஸ் ஒன்று பேரண்டல் ஸ்டாண்டு, இன்னொன்று டாட்டர் ஸ்டாண்டு. ஸோ அதனால செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ்னு சொல்கிறோம்.
ஸோ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது, அந்த நம்ம சொன்ன மாதிரி டிஎன்ஏ பாலிமரைசேஷன் அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த அடிஷன் ஆஃப் நியூக்ளியோடைட் இஸ் கேட்டகலைஸ்ட் பை அன் என்சைம் கால்டு டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ ஈகோலைல மட்டும் 1500 நியூக்ளியோடைடு ஒரு செகண்டுக்கு ஆட் ஆகுது. ஸோ ஈகோலைல 40 நிமிஷத்துல ஈகோலைன்ற ஒரு பாக்டீரியால 40 நிமிஷத்துல ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருதுன்னு சொல்றாங்க. ஸோ ரெப்ளிகேஷன்ல மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ வாட் இஸ் இனிஷியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, செப்பரேஷன் அண்ட் அன்வைண்டிங் ஆஃப் அ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். ஸோ ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட 2ஆ பிரிக்குது. அன்வைண்டுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சயின்டிஃபிக் டேர்ம்ல சொல்லும்போது. ஸோ இத 2ஆ பிரிக்கிறதுக்கு பேரு தான் இனிஷியேஷன். ஸோ எலாங்கேஷன்னு சொல்லும்போது, இது 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறமா இங்க நியூக்ளியோடைடு ஆட் ஆகும். ஸோ இந்த நியூக்ளியோடைடு ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, இங்க ஒரு டாட்டர் ஸ்ட்ராண்ட் கூட சேர்ந்துக்கும். ஸோ இதுதான் இப்ப என்ன பண்ண போகுது அப்படின்னா, டெர்மினேட் ஆகப்போகுது. ஸோ எப்ப அந்த பாக்டீரியாலயோ, ஹியூமன்லயோ எப்ப போதும்ன்ற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா, அப்ப இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஈகோலைல எப்படி இருக்கும் அப்படின்னா, சர்க்குலர் டிஎன்ஏல இருக்கும். ஸோ டிஎன்ஏ சர்க்கிள் ஷேப்ல பிரசன்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல பிரசன்ட் ஆகி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, சர்க்குலர் மாடல் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை இது மேக் பண்ணும். ஸோ இது எப்படி சர்க்குலரா இது ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஒன்று இருக்கும். ஸோ தட் இஸ் நம்ம ஆர்ஐன்னு சொல்லுவோம். இந்த ஆரிஜின்ல என்சைம் ஹெலிகேஸ் இருக்கும். ஸோ இந்த என்சைம் ஹெலிகேஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 2 பாண்டையும் தனியா பிரிக்கும். ஸோ இங்க என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு 2ஆ பிரிஞ்சிரும். ஸோ தட் இஸ் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டு உடைஞ்சிரும். ஸோ இது உடையறனால டிஎன்ஏ வந்து 2ஆ ஓப்பன் ஆயிரும். ஸோ டிஎன்ஏ 2ஆ ஓப்பன் ஆயிரும். தட் இஸ் இந்த ஷேப்ல இப்படி 2ஆ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எக்ஸாக்ட்டான இமேஜ் பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு ஐ ஷேப்ல வந்து பிரசன்ட் ஆகும். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ஃபார்க் தட் இஸ் இந்த இடத்துல இருந்து தான் ரெப்ளிகேஷன் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இடம் தீட்டா ஷேப்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், a replication fork moves the both directions from the origin. ஸோ ரெப்ளிகேஷன் ஆகும்போது 2 டைரக்ஷன்லையுமே ஆகுது. ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இந்த ப்ரோட்டீன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, பைண்ட் டு த செப்பரேட்டட் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ். ஸோ இப்போ 2 ஸ்டாண்டு பிரிஞ்சிருச்சு. ஸோ 2 ஸ்டாண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்பி ப்ரோட்டீன்ஸ் தான் இங்கே போய் பைண்ட் ஆகிக்கும். ஸோ இதனால டிஎன்ஏ என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இது இங்கே போய் இருக்கும்போது இந்த டிஎன்ஏனால இப்படி ஃபோல்ட் ஆகவோ இல்லை மடங்கவோ முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த அன்வைண்டிங் நடக்கிறனால டபுள் ஹெலிக்ஸ் மாதிரி இது மறுபடியும் சேர்ந்துக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ கைரேஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரெப்ளிகேஷன் ஃபார்க்கிட்ட இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிரியேட்டிங் அ ட்விஸ்ட், அது சுருண்டுக்கும். ட்விஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், சுருண்டுக்கிறது தானே சொல்கிறோம். ஸோ அது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படி நடக்கும்போது டிஎன்ஏ சூப்பர் காயில் ஆகுது. தட் இஸ் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துக்குது. டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டாக மறுபடியும் ஆயிக்குது. ஸோ கேட்டனேஷன்னா என்னது, நாட்டு விழுவுறது. அங்கங்கே டிஎன்ஏல அங்கங்கே முடிச்சுகள் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால டிஎன்ஏ ஸ்டாண்ட் கட் ஆகலாம், இல்லை மறுபடியும் 2 டிஎன்ஏ ஸ்டாண்டும் ஒன்றாகலாம். ஸோ இந்த எஸ்எஸ்பி ப்ரோட்டீன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பைண்டட் ஸ்டாண்ட்ஸில் போய் ஒட்டிக்கும். ஸோ இதனால அது ஃபோல்ட் ஆக விடாது. ஸோ அது தீட்டா ஷேப்பில் இருக்கும்னு ஆல்ரெடி பார்த்தோமா. ஸோ இந்த செப்பரேட்டட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, டெம்ப்ளேட்டாக இருக்கும். தட் இஸ் அது ஒரு parented DNA. ஸோ டிஎன்ஏ சிந்தசிஸ் ரெக்வயர்ட் ஆர்என்ஏ பிரைமர். ஸோ டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகணும்னா அங்கே யார் தேவை, ஆர்என்ஏ பிரைமர் தேவை. ஸோ பிரைமர்னா என்னது, ஸோ ஷார்ட் ஆர்என்ஏ பாலிநியூக்ளியோடைட் செயின். ஸோ பிரைமர்னா அது ஒரு சின்ன ஆர்என்ஏ இந்த பாலிநியூக்ளியோடைட் செயினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பிரைமர் ஆர்என்ஏ சிந்தசைஸ்டு பை டிஎன்ஏ டெம்ப்ளேட் க்ளோஸ் டு த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். எங்கே ரெப்ளிகேஷன் நடக்க போகுதோ ஸோ அங்கே இந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட்டு, தட் இஸ் டிஎன்ஏ டெம்ப்ளேட் அப்படின்னா பேரண்ட் டிஎன்ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேரண்ட் டிஎன்ஏ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனில் இருக்கும். ஸோ இது நமக்கு எப்படி கிடைக்குது, ஆர்என்ஏ பாலிமரைஸ் மூலியமாக கிடைக்குது. ஸோ சிந்தசிஸ் ஆஃப் நியூ டிஎன்ஏ ஸ்டாண்ட், ஒரு நியூ டிஎன்ஏ ஸ்டாண்டு கிடைக்கணும் அப்படின்னா அங்கே அடிஷன் ஆஃப் டிஎன்ஏ நியூக்ளியோடைட் நடக்கணும். ஸோ அப்போ தான் ஆர்என்ஏ பிரைமரில் அடிஷன் நடந்தால் தான் நமக்கு டிஎன்ஏ ஸ்டாண்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு தான் நம்ம பார்த்தோம், டிஎன்ஏ பாலிமரைஸ் 3ன்னு பார்த்தோம். ஸோ எலாங்கேஷன் எப்போவுமே, தட் இஸ் நம்ம பார்த்த செகண்ட் ப்ராசஸ் எலாங்கேஷன். ஸோ எலாங்கேஷன் எப்போவுமே 5' டைரக்ஷனில் தான் நடக்கும். ஸோ ஒன்று பேரண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்டாக இருக்கும், இன்னொன்று டாட்டர் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இதுதான் லீடிங் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம்.
that is one parent DNA strand, the daughter strand in synthesis as a continuous strand. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பேரண்ட் டிஎன்ஏவை டெம்ப்ளேட்னும் ஒரு டாட்டர் டிஎன்ஏவை லீடிங் ஸ்டாண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ செகண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்ட், தட் இஸ் ஒரு டிஎன்ஏ ஒரு ஸ்டாண்டு மட்டும் வந்துருச்சுன்னா டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு பேரண்ட் டிஎன்ஏவா ஆக்ட் ஆகி வெளியே வந்துடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாட்டர் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டாட்டர் ஸ்டாண்டை லாகிங் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ டிஎன்ஏல இருக்கக்கூடிய பேரண்ட் ஸ்டாண்டு லீடிங் ஸ்டாண்டு, டாட்டர் ஸ்டாண்டு லாகிங் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லாகிங் ஸ்டாண்டு சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக ஒன்றா சேர்றதுக்கு பேர் தான் ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த லாகிங் ஸ்டாண்டு ஷார்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ், தட் இஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்போது சின்ன 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 ஃப்ராக்மெண்ட்டாக எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கும். ஸோ அது கட்டிங் ஆகுறது, அன்வைண்ட் ஆகுறது, வைண்ட் ஆகுது, ஸோ நாட்டு விழுவது, கெட்டனேஷன் ப்ராசஸ் நடக்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போல்லாம் டிஎன்ஏ சின்ன சின்னதாக உடைய ஆரம்பிச்சிடும். இந்த உடையிற டிஎன்ஏ எல்லாமே, தட் இஸ் இந்த ரெப்ளிகேஷன் இப்படி நடக்கும்போது இது இந்த டிஎன்ஏவை தன்னைத்தானே இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்குது. ஸோ இதனால இங்கே முடிச்சு விடலாம், இல்லை இது கட் ஆகலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்கே எங்கெல்லாம் அதை ரிப்பேர் பண்ணி தன்னை ஒரு முழு டிஎன்ஏவா ஆக்கிக்குதோ, ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம ஒகேசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெப்ளிகேஷன் டிஸ்கண்டினியூஸ், விட்டு 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 தான் நடக்கும். ஸோ பிகாஸ் த டிஎன்ஏ சிந்தசிஸ் இன் அ ஷார்ட் செக்மெண்ட், சின்ன சின்ன செக்மெண்ட் தான் ஒன்றா சேருது. ஸோ ஈச் ஒகேசாக்கி ஃப்ராக்மெண்ட்லேயுமே ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் இருக்கும். ஆர்என்ஏ ப்ரைமரு நம்ம எல்லாமே இப்போ ஒரு சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஆர்என்ஏ ஸ்டாண்டாக உருவாயிடுச்சு. ஸோ இப்போ பெரிய ஆர்என்ஏ ஸ்டாண்டாக உருவானதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸோ சிங்கிள் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஆர்என்ஏ ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ ஆர்என்ஏ ஸ்டாண்டாக அது உருவாயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு டிஎன்ஏ போதுமான அளவுக்கு பெருசாகிடுச்சு, எனக்கு இப்போ இது போதும் அப்படின்னா, எனக்கு இனிமேல் எந்த ஃப்ராக்மெண்ட்டும் இங்கே வந்து ஆட் ஆக வேணாம் அப்படின்னா, அப்போ எந்த என்சைமை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா என்சைம் பாலிமரேஸ் 1. ஸோ இந்த என்சைம் டிஎன்ஏ லிகேஸ் என்ன பண்ணும், ஓகே நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டு டிஎன்ஏ எனக்கு தட் இஸ் அன்வைண்ட் ஆகிறதுக்கு நான் டிஎன்ஏ பாலிமரைஸ் யூஸ் பண்ணேன். ஒரு 2 டிஎன்ஏ ஸ்டாண்டு, தட் இஸ் 2 டிஎன்ஏ ஸ்டாண்டு எனக்கு ஒன்றாகணும் அப்படின்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன், டிஎன்ஏ பாலிமரைஸ் யூஸ் பண்ணேன். ஸோ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, டிஎன்ஏ சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக, தட் இஸ் ஒரு சிங்கிள் ஆர்என்ஏ ஸ்டாண்டு சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக உடையிறனால அது எல்லாத்தையுமே ரீஜாயின் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன என்சைம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, டிஎன்ஏ தட் இஸ் அவங்க எல்லாரும் கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கலெக்ட் பண்ண ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு ஒன்றா ஒரு ஸ்டாண்டாக அது நிற்கணும். ஸோ அந்த இடத்துல நான் யாரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லா சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸும் ஒன்றா ஒரே ஸ்டாண்டாக ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு நான் யாரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, டிஎன்ஏ லிகேஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும், போதும் இந்த என்சைம் இதுக்கு எனக்கு வந்து இந்த டிஎன்ஏ இந்த அளவுக்கு மேலே பெருசாக வேண்டாம், ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும், ஸோ ஒரு 5 ஃப்ராக்மெண்ட் இருக்குது எனக்கு அது போதும் அப்படின்னா அங்கே ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கலெக்ட் பண்ண எல்லா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லிகேஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ரெப்ளிகேஷன் 2 சைட்லேயுமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ 3'5' எண்டில் தான் நடக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று 5'3' எண்டில் 3'5' எண்டில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கும். ஸோ ரெப்ளிகேஷன் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அதுக்கு பேர் டெர்மினஸ்னு சொல்லுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்க்கும்போது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் இருக்குது, கன்சர்வேட்டிவ் மெத்தட் இருக்குது, டிஸ்பர்சிவ் மெத்தட் இருக்குது. ஸோ செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்னு பார்க்கும்போது வாட்சன் அண்ட் கிரிக், ஸோ ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் கூட நம்ம இவங்கள சொல்லுவோம். ஸோ இவங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன் திஸ் மெத்தட் ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ மாலிகூல் சர்வ்ஸ் as a template for the synthesis of new complementary strand. ஸோ ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் பேரண்ட் ஸ்டாண்ட் வந்து ஸோ டெம்ப்ளேட்னா பேரண்ட்டு, காம்ப்ளிமெண்ட்ரினா டாட்டர். ஸோ இவங்க உருவாகிறதுக்கு ஒரு டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் தான் காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது பேரண்ட் மாலிகூல் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் பேரண்ட் மாலிகூல் தான் டாட்டர் மாலிகூலுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். இதை யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மீல்சன் அண்ட் ஸ்டால்னு பின்னாடி பார்ப்போம். இவங்க 2 சயின்டிஸ்ட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவரோட இந்த தியரியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கன்சர்வேட்டிவ் மெத்தட்னு பார்க்கும்போது இதை யார் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா அப்படின்னா, கெவலேரி அண்ட் ராசன்பெர்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட் மூலியமாக டிஎன்ஏ ஸ்டாண்டு பிரியாது. இந்த 2 டிஎன்ஏ ஸ்டாண்டுமே ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டு 2 அன்வைண்ட் ஆகுறது இல்லை. ஸோ இப்படி இருக்க ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டு ஒன்றா பிரிஞ்சு நம்ம செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் பார்த்த மாதிரி ஆகிறது இல்லை. இந்த 2 ஸ்டாண்டுமே அப்படியே ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ இதனால தான் ஒரு புது
டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன் வுட் பி என்டையர்லி ஆஃப் ஓல்ட் மெட்டீரியல் அண்ட் த அதர் டபுள் ஹெலிக்ஸ் வுட் பி என்டையர்லி ஆஃப் நியூ மெட்டீரியல். ஸோ 2மே ப்ரொடியூஸ் ஆகி 2மே ஃப்ராக்மெண்ட் ஆகி ஸோ ஒரு புது காப்பிய உருவாக்கி ஸோ அந்த பழச தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓல்டு மெட்டீரியல்னால இருக்கக்கூடியது. இன்னொன்னு அது புதுசா உருவாக்குறது நியூ மெட்டீரியல்னு சொல்றாங்க. ஸோ டிஸ்பர்சிவ் மெத்தட்ன்னு பார்க்கும்போது டிஎன்ஏ மாலிக்யூல் பிரேக் ஆகுது. ஸோ இந்த பீஸ் ஆஃப் அந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொன்னு இப்போ ஓல்ட் அண்ட் நியூ பீஸஸ ரேண்டமா தட் இஸ் நம்ம இப்போ கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல பார்த்த மாதிரி இல்லாம, இந்த டிஎன்ஏ இது பாதி பாதியா பிரேக் ஆகுது. ஸோ இப்போ புதுசா ஒரு காப்பியும் எனக்கு உருவாயிருக்கும். ஸோ இந்த புதுசா உருவான காப்பியும், ஸோ இந்த பழைய பழைய காப்பியும் எனக்கு மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்ட்ராண்டா உருவாகுதுன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மாடல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னு பார்க்கும்போது, ரெப்ளிகேஷன்னா என்னது? டிஎன்ஏ தன்ன மாதிரியே ஒரு ஐடென்டிக்கல் டாட்டர உருவாக்கிக்கிறதுக்கு. ஸோ ரெப்ளிகேஷன் இது எங்க நடக்கும்? டெம்ப்ளேட் அண்ட் ரெப்ளிகேஷன் ஃபார்க்குக்கு இடையில நடக்கும். ஸோ சர்க்குலர் அண்ட் லீனியர் நேச்சர் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு பார்க்கும்போது, ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் போத் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இது என்ன பண்ணும்? ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இல்ல 2 ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏயுமே இதுல ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபேக்டர்ஸ்னால இது ஈஸ்ட் ஆகும். தட் இஸ் 3 மாடல்ஸ் ஆர் ப்ரொபோஸ்ட் ஃபார் த ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ ரோலிங் சர்க்கிள் மாடல் இருக்கு, டி லூப் ரெப்ளிகேஷன் இருக்கு, லீனியர் ரெப்ளிகேஷன் மாடல் இருக்கு. ஸோ ரோலிங் சர்க்கிள் ரெப்ளிகேஷன்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரோலிங் சர்க்கிள் மாடல். ஸோ ரோல் பண்ணிட்டே ஸோ அந்த டிஎன்ஏ மாடல்ல இன்னொரு மாடல் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு டிஎன்ஏ நம்ம எல்லாமே இங்க ஒண்ணு தான். ஸோ ஒரு பேரண்ட் டிஎன்ஏ டாட்டர் டிஎன்ஏக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எக்ஸாக்ட் காப்பியா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சேம் தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு சிக்மா ஷேப்ல அப்பியர் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பேர் நம்ம ரெப்ளிகேஷன்னு சொல்லலாம். ரோலிங் சர்க்கிள் மாடல் யார் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, கில்பர்ட், ட்ரெஸ்லர், எலிஸ்லின், பெரேரா டி சில்வா, ஸோ ஜேக்கப் 1968ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ரோலிங் சர்க்கிள் மாடல் ஆஃப் ரெப்ளிகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா, எங்க நடக்குது அப்படின்னா, நிறைய வைரஸஸ்ல நடக்குது, பாக்டீரியால நடக்குது. ஸோ ஆம்பிஃபியன்ஸ்ல எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டிஎன்ஏ ப்ராசஸ்லையும் இது நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ரோலிங் சர்க்கிள் ஆஃப் மாடல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிக் இஸ் மேட் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஒன் ஸ்ட்ராண்ட். ஸோ ஆரிஜின் ஆஃப் ஒன் அந்த எங்க அந்த ரெப்ளிகேஷன் பாயிண்ட் நடக்குதோ அதான் ஆரிஜின்னு சொல்லுவோம். அங்க அந்த பாயிண்ட் அந்த டிஎன்ஏவை 2ஆ பிரேக் பண்ணும். ஸோ அங்க ஒரு இதுல OH இருக்கும், இன்னொன்று இதுல பி டெர்மினல். ஸோ ஒன்று ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், இன்னொன்னுத்துல பாஸ்பேட் பாண்ட் வந்து பிரசன்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த 3 எண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 3 எண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் அந்த OH குரூப். தட் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட் எங்கே இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகும். ஸோ அதுக்கு நான் டிஎன்ஏ பாலிமரைஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இன்னொரு அன்ப்ரோக்கனாக இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஸ்டாண்டு தான் டெம்ப்ளேட்டாக ஆட் ஆக போகுது. ஸோ இந்த டிஎன்ஏ 360 டிகிரிக்கு ரோல் ஆகும். ஸோ 360 டிகிரிக்கு ரோல் ஆயிட்டு எக்ஸாக்ட் காப்பியான 3' எண்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறமா அது எலாங்கேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ 5' எண்டு அதோட டெய்ல்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ டெய்லுன்றது அதோட எண்ட் பார்ட்டை நம்ம சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னர் வைஸாக ரோல் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் 360 டிகிரியில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டு நிறைய தடவை ரோல் ஆகி அது எப்போ அந்த ஒரு லாங்கர் செயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது வரைக்கும் அது வந்து ரோல் ஆகும். ஸோ டெய்ல் கேன் ப்ரொடியூஸ் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆர் டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ ப்ரோஜனி. ஸோ இது ரோல் ஆகி எல்லா ஃப்ராக்மெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி எல்லா டிஎன்ஏ ஸ்டாண்டையும் கலெக்ட் பண்ணி ஒரு குட்டி டிஎன்ஏவா அது மாறிடும். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ ப்ரோஜனிக்கு ஈச் யூனிட் லென்த் இஸ் கட் ஆஃப் ஃப்ரம் த டெய்ல். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்டாண்டாக ஒரு டிஎன்ஏ காப்பி உருவாகணும் அப்படின்னா அதோட சைட் ஆஃப் ஆரிஜினில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ராக்மெண்ட்டு மறுபடியும் எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணி அதை லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ப்ரொடியூசர் இப்போ எனக்கு அங்கே சிங்கிள் ஸ்டாண்டு எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு டபுள் ஸ்டாண்டாக அது கிடைக்கணும் அப்படின்னா, சிங்கிள் ஸ்டாண்ட் டெய்ல் இஸ் யூஸ்ட் அஸ் அ டெம்ப்ளேட். ஒரே ஒரு ஸ்டாண்டை மட்டும் எடுத்து அதை டெம்ப்ளேட்டாக வச்சுக்கிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டை அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ என்ன பண்ணும், அதோட லென்த்தை கட் பண்ணி டபுள் ஸ்டாண்டர்டாக மாற்றும். தட் இஸ் M13 phase அண்ட் X174 phase. The circle DNA is made up of only one strand. Such cases, before starting replication, the DNA strand becomes double stranded and then it goes rolling on the model of replication சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, மித்த எல்லா ஸ்டாண்ட்லையும் எப்படி ஃப்ராக்மெண்ட் ஆகிட்டு ரோல் ஆகுதோ அப்படி இல்லாமல் எனக்கு டபுள் ஸ்டாண்டர்டாக வேணும் அப்படின்னா டிஎன்ஏ ஸ்டார்டிங்லேயே ரோல் ஆகி டபுள் ஸ்டாண்டர்டாகவே அது ரோல் ஆகிடும். ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக ரோல் ஆகாமல் டபுள் ஸ்டாண்டர்டாகவே லோட் ஆகும். ஸோ ரோல் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
ஸோ டபுள் ஸ்டாண்ட்ல அதோட ஃப்ராக்மெண்ட் எல்லாத்தையுமே அது கட் பண்ணிட்டு, சின்ன சின்ன பீசஸா அது கட் பண்ணிரும். ஸோ ஃப்ராக்மென்டேஷன் நடந்து, அது எல்லாத்தையும் ஒண்ணா டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைம் மூலியமா ஒண்ணா அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு லாங் டிஎன்ஏ ஸ்டாண்டா அது மாறிடும். ஸோ டிஎன்ஏ லூப் ரெப்ளிகேஷன்னு பார்க்கும்போது, இங்க டிஎன்ஏ ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, ஸோ மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய டிஎன்ஏ சர்க்குலராவும், டபுள் ஸ்டாண்டர்டாவும் இருக்கும். ஸோ இதோட இன்னர் ஸ்டாண்ட ஹச் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட அவுட்டர் ஸ்டாண்ட எல் ஸ்டாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹெவி லைட்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்னர் ஸ்டாண்ட என்னன்னு சொல்றோம்? ஹெவின்னு சொல்றோம். அவுட்டர் ஸ்டாண்ட என்னன்னு சொல்றோம்? எல்லுன்னு சொல்றோம். ஸோ இது ரோலிங் சர்க்குலர் மாடலுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இந்த எம்டிஎன்ஏ தட் இஸ் எம்டி டிஎன்ஏ ஸோ யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா அப்படின்னா கேரின். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் கால்டு கேரின்ஸ் மாடல் ஆஃப் ரெப்ளிகேஷன் நம்ம சொல்றோம். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து இந்த 2 ஸ்டாண்டுமே பிரிய ஆரம்பிக்குது. ஸோ எம்டி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எல் ஸ்டாண்ட்லேயும் நடக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம டி லூப்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் டி லூப் ரெப்ளிகேஷன். டி லூப் அப்பியர்ஸ் ஆப்போசிட் டு த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ என்ன பண்ணுது டி லூப்பு, அது எங்கே ஆரிஜின் ஆகுதோ அங்கே இருந்து ஹெச் ஸ்டாண்ட்லேருந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ இன்னர் ஹெச் ஸ்டாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டெம்ப்ளேட்டை ஆக்ட் பண்ணுது. ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் தான் இந்த ஹெச் ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 3 ஸ்டாண்ட் எண்ட் ஆஃப் இந்த ஆர்என்ஏ ப்ரைமரு இது டிஎன்ஏவாக மாறும்போது நிறையா நியூக்ளியோடைடை ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இந்த ஹெச் ஸ்டாண்டும் எல் ஸ்டாண்டும் தான் என்ன ஆகுது, நியூ ஸ்டாண்டை நம்ம எல் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ டெம்ப்ளேட் ஸ்டாண்டு அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, ஹெச் ஸ்டாண்டு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த நியூ ஸ்டாண்ட் சிந்தசிஸ் ஆனதுக்கப்புறம் டி லூப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டி லூப்பு ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே எல் ஸ்டாண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அங்கே ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த 3' அண்ட் நியூ ஆர்என்ஏ ப்ரைமரில் இருக்கு இல்லையா, ஸோ அது டெம்ப்ளேட்டாக ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதுன்னு பார்த்தோம். ஸோ பிகினிங்கில் இந்த ரெப்ளிகேஷன் எல்லாமே யூனி டைரக்ஷனல், ஒரே டைரக்ஷனில் தான் நடக்கும். பட் லேட்டராக இது பை டைரக்ஷனல், தட் இஸ் ஆப்போசிட் சைடில் போய் இது ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த எல் ஸ்டாண்ட் ரெப்ளிகேட் ஆகும்போது இது அதோட இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகி போக ஆரம்பிக்கும். அதோட ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து அது டிஸ்பிளேஸ் ஆகி போக ஆரம்பிக்கும். 100 மினிட்ஸுக்கு இதோட ரெப்ளிகேஷனை அது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த எல் ஸ்டாண்டு முன்னாடியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த ஹச் ஸ்டாண்டு 1/3 ஆஃப் த சர்க்கிள். ஸோ முன்னாடியே எல் ஸ்டாண்ட் நடந்ததுக்கப்புறமா ஹாஃப் ஆஃப் த இது வந்து சர்க்கிள் வந்து இந்த ஹச் ஸ்டாண்ட் வந்து நடக்கும். ஸோ லீனியர் ரெப்ளிகேஷன் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இந்த மாடலில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, டிஎன்ஏ யூகேரியோட்ஸ்லையும் லாம்டா ஃபேஜஸ் இது எல்லாத்துலேயுமே லீனியராக தான் நடக்கும். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் செமி டிஸ்கண்டினியூஸ் தான், பை டைரக்ஷனலாக தான் இருக்கும். இந்த செமி டிஸ்கண்டினியூஸ் ரெப்ளிகேஷனில் ஒன் ஸ்டாண்டு மட்டும்தான் கண்டினியூஸாக சிந்தசிஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஸ்டாண்டுக்கு பேர் தான் லீடிங் ஸ்டாண்டு. இந்த அதர் ஸ்டாண்டு சிந்தசிஸ் டிஸ்கண்டினியூஸாக இந்த ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாண்டுக்கு பேர் லாகிங் ஸ்டாண்டு. ஸோ ஆப்போசிட் சைடில் ரெப்ளிகேஷன் ஆகும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நியூ ஸ்டாண்ட் வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ லீனியர் ரெப்ளிகேஷன் மாடலில் நிறைய ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் எங்கேருந்து வேணால் அது ரெப்ளிகேட் ஆகலாம். ஸோ நிறையா ஃபோர்க் அங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஆர்என்ஏ ப்ரைமர்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ நியூ ஸ்டாண்ட் ஹேஸ் அன் ஆர்என்ஏ ப்ரைமர் அட் த 5' டெர்மினல். ஸோ 5' டெர்மினலில் ஒரு நியூ ஸ்டாண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெப்ளிகேஷன் எண்ட் ஆகும்போது ஏஎன்ஏ பாலிமரேஸ், தட் இஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் எக்ஸிஸ்ட் ஆஃப், ஸோ தட் இஸ் கட் ஆகப்படுது. ஸோ கேப் ஃபில் ஆகாது. ஸோ 5' எண்டு ஷார்ட்டாகவே இருக்கும் நியூ டிஎன்ஏ. ஸோ இந்த யூகேரியட்ஸில் டெர்மினல் எண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை நம்ம டீலோமெரேஸ்னு சொல்லுவோம். ஸோ டீலோமெரேஸில் 6 நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கும், தட் இஸ் TTAGGG. ஸோ இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் ரிப்பீட் இது மாதிரி 10,000 டைம் ரிப்பீட் ஆகும். இந்த ரிப்பீட்டர் எல்லாமே ப்ரோட்டீனை என்கோட் பண்ணாது. இந்த ரெப்ளிகேஷன் எல்லாமே டீலோமெரிக் ரீஜியனில் நடக்கும். ஸோ அதுக்கு பேர் டீலோமெரேஸ். ஸோ இந்த என்சைம் எல்லாமே ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டை வந்து கேரி பண்ணுது. ஸோ தட் இஸ் AATCCC காம்ப்ளிமெண்ட்ரி டு TTA. ஸோ தட் இஸ் அடிமைன் தைமைன் கூட, தைமைன் அடினைன் கூட, ஸோ சைட்டோசின் குவானைன் கூடன்ற மாதிரி இது ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த என்சைம் எல்லாமே ஒரு ஸ்டாண்டுக்கும் T3' எண்ட்லையும் ஸோ ஆர்என்ஏ டீலோமெரிக் ஆர்என்ஏலேருந்தும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டீலோமெரேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை யூஸ் பண்ணி டிஎன்ஏலேருந்து ஒரு ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டை எடுத்துக்குது. ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏனா என்னது, டிஎன்ஏனா 2 ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா அது ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏவை எப்படி எடுத்துக்குது அப்படின்னா, ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டாக ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மெத்தட் மூலியமாக எடுத்துக்குது.
ஸோ யூகேரியோட்ஸில் எப்படி டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது? ஸோ ரெப்ளிகேஷன் இஸ் a காப்பிங் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ ஈஸ்ட் பாலிட்டின் குரோமோஸ் ஆஃப் டிப்தரான் இன்செக்ட், ஸோ லாம்ப்ரஸ் குரோமோசோம் ஆம்பிஃபியன் ஓவோசைட்டில் நடக்குது. ஸோ நிறைய இன்டர்ஃபேஸ் ரீஜனில் கூட ரெப்ளிகேஷன் நடக்குது. ஸோ செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ் தான் நம்ம சொல்கிறோம் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்னு பார்க்கும்போது டிஎன்ஏன்றது ஒரு செமி கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ். எதனால? ஒரு பேரண்டல் ஸ்டாண்டு ஒரு நியூ ஸ்டாண்டுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய நியூ ஸ்டாண்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. ஸோ ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டை நான் 2ஆ பிரிக்கணும்னா அங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்? டிஎன்ஏ ஹெலிகேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒகேசேக்கிவ் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுது? லாகிங் ஸ்டாண்ட் மூலியமா லாகிங் ஸ்டாண்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ ஈகோலையில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்கே நடக்க ஆரம்பிக்கும்? ஆரிஜினில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ என்சைம் தட் ரிமூவ்ஸ் ஆர்என்ஏ பிரைமேஸ் அண்ட் ரீப்ளேசஸ் தம் வித் டிஎன்ஏ இன் ப்ரோகேரியோட்ஸ். ஸோ அது என்ன, எப்படி ஒரு என்சைமை ஆர்என்ஏ பிரைமேஸை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே டிஎன்ஏவை வைக்கிது அப்படின்னா அதுக்கு பேர் டிஎன்ஏ பாலிமரேஸ் 1. ஸோ இதோட பார்ட்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். தேங்க்யூ ஸோ மச்.